முதல்ல நம்ம சீனிவாசன் அவர்கிட்ட பேசிடலாம் சார். இது இன்னைக்கு கணக்குகள் பேசுகிறோம், நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல்னு நிறையா பேசிட்டோம் சீனிவாசன் சார். ஆனால் இதில் இந்த கரிசனம்னு எடுத்துக்கணுமா, எச்சரிக்கை எடுத்துக்கணுமா? ஏன்னா இன்றைக்கி நம்ம கரிசனம்னு சொன்னால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ண அன்றைக்கி இதே முதல்வர் வந்து அவையில் சொல்கிறாரு, உட்கட்சி பூசலை மறைப்பதற்கு ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தேவையா அப்படின்றாரு. இருந்து நான் பேசுகிறத கேட்டு போங்க அச்சமான்ற கேள்வி எடுக்கிறாரு. தொடர்ந்து 2026 தேர்தல் 220 சீட்டு எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க போகுது, நிச்சயம் 200க்கு மேலானலாம் கிளம்பியாச்சுன்னெலாம் சொல்லிட்டாரு. ஸோ ஆக இன்றைய எபிசோட் இந்த மோதலின் கணக்கின் பின்னணி என்ன, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மாலை முரசு தொலைக்காட்சி இந்த அவைக்கும் நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம், பார்வையாளர்களுக்கும் வணக்கம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை திரைப்படத்துல ஒரு காட்சி, ஒரு திரைப்படத்தின் மூலமா கொஞ்சம் விறுவிறுப்பா ஆரம்பிப்போம் நம்ம சோவை. அதாவது கணக்குன்னு பேசுறாங்க, கணக்குன்னு பேசுறாங்க. அதிமுக கணக்கு கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. முதலமைச்சர் போடுறது ஓட்டு கணக்கு, நிதியமைச்சர் போடுறது பதவி கணக்கு, மொத்தத்துல திமுக போடுறது பாவ கணக்கு, தமிழக மக்கள் போடுறது நம்பிக்கை கணக்கு, அதிமுக போடுறது நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியாகும். அதாவது இந்த அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை கணக்கு போட்டு ஆடிட் பண்றதுக்கு இதுவரை எந்த கட்சியும் பிறக்கவும் இல்லை, பிறக்க போறதும் இல்லை. கடந்த 7 தேர்தல்களா இதே கணக்கு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கணக்கா மட்டுமே டேபிள்ல போட்டுக்கிட்டு இருக்கோமா? 7 தேர்தல் அப்படின்றது சில பேருடைய வாதமா இருக்கு. இல்ல, தேர்தல்ல வெற்றி தோல்வி இயல்பான விஷயம். மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் சட்டப்பேரவையில பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் நினைவு கூர்ந்து பேசினார். அவர் நடித்த நம் நாடுன்ற ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி வரும். அதுல வில்லன் ரங்காராவ் சொல்லுவாரு, அதாவது தேர்தலில் நிக்கணும்னா லட்சக்கணக்கான வாக்குறுதிகள் கொடுக்கணும், அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னா முதலுக்கே மோசம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, நான் கொண்ட முதல் என்ன தெரியுமா, மக்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பும் பாசமும், அந்த முதலுக்கு ஒரு நாளும் மோசம் வராதுன்னு சொல்லுவார். அது மாதிரி அதிமுகன்ற ஒரு வரலாற்று இயக்கம் இதுவரையும் மக்களுக்கு ஆற்றிய பணி, ஆட்சியில் இருந்தப்ப மக்களுக்கு செய்த திட்டங்கள், அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை 26 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை மக்களை ஏமாற்றுகின்ற நிதிநிலை அறிக்கைங்கிறது தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியில என்னென்ன சொன்னீங்க? அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அரியர் அந்த பணம் அதை 26ல வாங்கிக்கிறதா தந்திரமான அந்த திட்டங்களை போட்டிருக்காங்க. சார், தெலுங்கானா 2014ல துவங்கிய மாநிலம். அந்த மாநிலத்துல சார் அதை கூட விடுங்க, விவசாயிகளுக்கு நிறைய பண்ணிருக்கிறாங்க, அணைக்கட்டு பிரச்சனைகள் நிறைய பண்ணிருக்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில விவசாயிகளுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்ப எல்லா துறைகளிலும் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு ஏமாற்று காகிதமாகத்தான் இது இருக்குது. சட்டப்பேரவையில எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கறாங்க, அதை பேச அனுமதிக்கிறது இல்ல. ஓர வஞ்சனையா சபாநாயகர் நடந்துக்கிற அந்த பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள். எதிர்கட்சிகளும் பேசக்கூடாது, திமுகவினுடைய அலங்கோல ஆட்சியை வெளியில யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு சர்வாதிகார போக்கோடு பேரவையும் நடக்குது, திமுக அரசும் நடக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எப்படி திமுகவை அங்கீகரிப்பாங்க? அப்ப அதிமுக இன்றைக்கு மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கதான் கேள்வி வருது. தொடர்ந்து 2026க்கு 5 முனை போட்டி 4 முனை போட்டிலாம் சொல்லும் பொழுது கூட்டணிகள் அந்த கணக்கு ஒன்றோடு ஒன்று அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நம்ம நகர்றோம். அந்த பக்கம் நாங்கள் கொள்கை கூட்டணி, கொள்கையால் சேர்ந்த கூட்டணின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கொள்கை வேறு கூட்டணி வேறு, நாங்கள் அப்புறம் பார்க்குறோம் அப்படின்றாங்க. தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு சொல்கிறோம் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இந்த டிஃப்ரென்ஸும் நம்ம எப்படி பார்க்குறது? ஏன்னா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்ஜின் போகுது, பின்னாடி பொட்டிகள் இருக்குன்றாங்க. இங்கே நம்ம இன்ஜின் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி சூசகமாக சொல்கிறாங்களா திமுக? இல்லை, மக்கள் ரொம்ப சரியா இருக்காங்க சார். அதாவது மக்கள் திமுகவை எப்படி பார்க்குறாங்க? முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில என்னென்னலாம் சொன்னாரு? ஒரு மனு கொடுத்தா போதும், அந்த மனுவுக்கு உடனடி தீர்வுன்னு சொன்னாரு. இன்னைக்கு வீடியோ போட்டாலும் பதில் இல்லை, ஆடியோ போட்டாலும் பதில் இல்லை. இன்னைக்கு என் உயிர் போக போகுதுன்னு ஒருத்தர் அலறாரு. தமிழ்நாட்டு மக்கள், அவர் வாக்களிச்சவங்க, முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பா இருந்தவங்க, இன்னைக்கு அவர் உயிர் போயிடுச்சு. தொடர்ந்து தமிழ்நாட்டு பத்திரிகைகளை ஒவ்வொரு நாளும் மக்களுடைய
உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, உடமைக்கும் பாதுகாப்பு இல்லை, தினந்தோறும் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்கட்சி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் கிடையாது. இது என்ன கொள்கைன்னு எனக்கு புரியல. இதுதான் திராவிட மாடல் கொள்கையா? இந்த மக்களை பாதுகாப்பதற்கு தான் கொள்கை. அந்த கொள்கை அதிமுகவுக்கு அடிப்படை தத்துவார்த்த சிந்தனை அது. அப்ப மக்கள் கொள்கை உள்ள கூட்டணி, தேர்தலில் ஏதோ ஒரு கட்சியோட சேருவாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்தந்த கட்சி வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா திமுக கூட்டணி எல்லா தேர்தலிலும் ஒன்றாகவே இருக்கிற அந்த கூட்டணி கட்சியில் கூட இன்றைக்கு மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற அருமையான காங்கிரசுடைய தலைவர் மன நிம்மதியோட இருக்கிறாரா? கம்யூனிஸ்ட்ல சாம்சங் பிரச்சனையில இருக்கிற கம்யூனிஸ்ட் நிம்மதியா இருக்குதா? இப்படி பல்வேறு கூட்டணி கட்சிகளையே திருப்திப்படுத்த முடியாமல் இந்தியா கூட்டணின்னு திமுக மட்டும்தான் சொல்லுது. அப்ப இந்தியா கூட்டணி இன்னைக்கு தடுமாறி உள்ளுக்குள்ள இருக்கிற கட்சியை கூட காப்பாற்ற முடியாம, சரி செய்ய முடியாம, வேல்முருகன் மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியில கதறாங்க. பேசுறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வெளியில பேசுறாங்க. இது எப்படி கொள்கை கூட்டணி ஆகும்? கொள்கை கூட்டணிங்கிறது அதிமுக சார்ந்த கட்சிகள் தான். அதனால அதிமுக ஒரு கூட்டணி அமைக்க, அந்த கூட்டணி மூலமா 2026 அந்த சட்டப்பேரவை தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுப்பாங்க அதிமுக. ரைட். நான் ஒரு சின்ன கேள்வி இடைமறித்தால் அதை முடிச்சுட்டு நான் இதே துலாக்கிட்ட போயிட்டு வரேன். ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு பேசும்போது எங்களுடைய ஒரே எதிரி திமுக, தேர்தலுக்காக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அப்படின்னா இதுல பல்வேறு விஷயங்களை நம்ம லேயர்டா புரிஞ்சுக்கலாமா? 6 மாசம் கழிச்சு கூட்டணி அப்படின்னு சொன்னா கதவுகள் ஜன்னல்கள் திறக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, வேறு திட்டம் இருக்கா? ஏன்னா ஆட்சியை வீழ்த்துவோம், அஃப்கோர்ஸ் எதிர்கட்சி சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் தான். ஆனால் அதற்கான ரோட் மேப் என்ன? நான் சொன்ன மாதிரி அந்த எங்களுடைய ஒரே எதிரி திமுக அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இல்ல, அதாவது பிளே கிரவுண்ட்ல பந்தை எடுத்து யார் வேகமா வீசுவா, இன்னைக்கு யாரு நல்லா விளையாடுவான்னு மக்களுக்கு தெரியும். களம் இன்றைக்கு விளையாடுகின்ற விளையாட்டு வீரனுக்கு தான் களம் இன்னைக்கு கிடைக்க போகுது. இப்ப அதிமுக ஒரு மிகப்பெரிய கள வீரனாக இன்றைக்கு களத்துல நின்று போராடுறாங்க. அப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள், எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல், எந்த விதமான அதிமுக தலைமையை ஏற்று அதிமுகவினுடைய செயல் திட்டங்களுக்கு ஒத்துழைத்து, அது எந்த கட்சியா இருந்தாலும் அதிமுக வரவேற்கும். அதற்கு கால அவகாசம் 6 மாசம். அப்ப அது எந்த கட்சி திமுகவை எதிர்க்கின்ற பணிகளில் இருக்கிறதோ அந்த கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியை அமைத்து அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது பாஜகவோட தான் நீங்க சேருவீங்களாங்கிறதுக்கு அதிமுக தலைமை அழகா பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாஜக திஜக எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஒரு அருமையான கூட்டணி, ஒரு மக்கள் கூட்டணி, வெற்றி கூட்டணி அதிமுக தரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான பணி தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. திமுகவிற்கு அடிவயிற்றை கலக்குது. திமுக இன்னைக்கு அதிமுக பயப்படுது. அந்த பயம்தான் இன்னைக்கு அதிமுகவை பார்த்து திமுகவிற்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு. எப்படியாவது அதிமுகவினுடைய மக்கள் செல்வாக்கு இப்படி அதிகமாயிட்டு இருக்கேன்ற பயம் அடிவயிற்றிலிருந்து புறப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் வளர்றாங்க, என்ன பண்றாங்கன்னு. திமுக எதிர்ப்பு மட்டுமே நமக்கு வாக்குகளை தரும் அப்படின்ற துணியில தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இத்தனை சிக்கல் இருக்கு. ஒரு பெரிய லிஸ்ட்டை ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் போடுறாரு. நம்ம கூட்டணி அமைப்பதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன இருக்கு, முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஹிஸ்டரியும் அவர் சொல்றாரு. அப்போ இந்த திமுக எதிர்ப்புன்ற ஒரே பிரதான ஆயுதம் ஓகேவா, முடிஞ்சிருமா, அதை வச்சு செய்ய முடியுமா? ஏன்னா நீங்க அடுக்கடுக்கா இன்னைக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கை உட்பட எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 4 ஆட்களாக சில அழுத்தங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அதிமுக உள்ள. அஃப்கோர்ஸ் இதுதான் கோயிங் ஃபார்வர்ட், வாட் இஸ் தி வே ஃபார் ஏடிஎம்கே? மக்களின் நாடி துடிப்பை மரியாதைக்குரிய அரசியல் நிபுணர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சரியா சொல்லுவாங்க. ஆனா அதுல அதிமுகவிற்குன்னு சில விதிவிலக்கு இருக்கு. சாதி மத பேதமற்ற பார்வை தமிழக மக்கள் அதிமுக மேல ஒரு பேரன்போட அந்த பார்வையை வச்சிருக்கிறாங்க. இப்ப அதிமுக அனைத்து மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் சாதி பேதமற்ற ஒரு சமத்துவ நிலையை அதிமுக மக்கள்கிட்ட பாய்ச்சி இருக்கு. அதனால அந்த மக்கள் பேரன்பு கொண்டு வாக்கு செலுத்துவாங்க. 2வது இப்ப அண்ணன் சொன்னாங்க பாருங்க, நாம் தமிழருடைய அந்த 8% புள்ளி வரும், பிற கட்சிகளுடைய அந்த சதவிகித உயர்வு, இதெல்லாம் நிச்சயமா இருக்கதான் செய்யும். ஏன்னா அவர் புதிய சக்தியாக தமிழக மக்கள்கிட்ட ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா ஆளுகின்ற அரசாண்ட இயக்கமாக அதிமுகவை தமிழக மக்கள் பார்த்து பழகியவர்கள். அப்ப இப்ப இருக்கிற திமுகவிற்கும் கடந்த அதிமுக அரசிற்கும் மக்களுடைய பார்வை ஒரு ஒப்பீடு வைக்கிறப்ப அதிமுக வெயிலின் அருமை நிழலில் தெரிகின்ற மாதிரி மக்கள் நல திட்டங்களை மக்களுக்காக மக்களோடு இருந்து பல்வேறு பணிகளை செய்த கட்சி அதிமுக.
அப்ப அந்த ஆட்சி தான் இந்த இடத்துல தான் முதல்வர் நேற்று குற்றம் லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசும்போது கூட 2012-14 காலகட்டங்கள்ல தான் அதிகம், இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லி அவர் ஒரு தரவுகளை தராரு. போன ஆட்சியோட இந்த ஆட்சியில என்னென்ன விஷயங்கள் முன்ன இருக்கணும் தொடர்ந்து பேசுறது அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும்? இல்ல, இன்னைக்கு கடலூர்ல இன்னைக்கு நம்ம மாலை முரசு தொலைக்காட்சி கடலூர்ல விவசாயிகள் மீது தடியடி, சிவப்பு சிந்தனையாளர்கள், மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகம் அவங்க தலையிட்டு தலைமையிலேயே நடந்த இந்த நிகழ்வு. அப்படியே பாத்தீங்கன்னா பத்திரிகைகள்ல தினந்தோறும் செய்து காங்கிரஸ் தொண்டர்கள் இதயத்துடன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாடியே திமுகவோடு கூட்டணி வேண்டாம்னு தொண்டர்களுடைய கருத்து. இப்படி ஒவ்வொரு அந்த கூட்டணியே இன்றைக்கு வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதிமுகவிற்கு அரசியல் அறிவுரை வழங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதிமுக எல்லா தேர்தல்களையும் ஒரு கூட்டணியை அப்படியே டையப்பா கூட்டிட்டு வரல, மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணல. அதிமுக இந்த கட்சியோடு அந்த தலைவர்களை வந்து மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணி அவங்க என்னோட தான் இருக்காங்கன்னு படம் காட்டல. ஆனா அதிமுக 6 மாதத்திற்கு பிறகு ஒரு கூட்டணி அமைக்கும். இப்ப அண்ணன் ரவீந்திரன் என்ன சொன்னாங்க பாருங்க, பிற கட்சிகள் நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க. அப்ப பிரதான எதிர்கட்சி அதிமுக. அப்ப அந்த அந்தஸ்தை எல்லா கட்சிகளும் விரும்புகின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து இன்றைக்கு வந்து மக்கள் விரோத செயலை செய்கின்ற திமுக அரசை வீழ்த்துகின்ற அந்த லட்சியம் அதிமுகவிற்கு மட்டும்தான் இருக்குது. அதிமுக தான் பலம் இருக்குது. அதனால எல்லா கட்சிகளும் அதிமுகவுக்கு தேடி வருவாங்க. பூவோடு சேர்ந்து நாறு மணக்குங்கிற மாதிரி நிச்சயமா அதிமுக ஆட்சி 26ல அமையும். திமுகவுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மக்களுடைய இன்னைக்கு வந்து சொல்லனா துயரத்துல சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில இருக்கு, மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அதற்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. சட்டமன்றத்தில் அழகா முதலமைச்சர் பேசுறாரு, மற்ற அமைச்சர்கள் பேசுறாங்க, மக்கள் பாக்குறாங்கல்ல. அப்ப எதிர்கட்சிகளுடைய குரல்களை நெரிக்கப்பட்டு ஒரு நேரலையில கூட எதிர்கட்சி பேச முடியும், பேசுறது தெரியும். இது தேர்தல் களத்துல எப்படி எதிரொலிக்க போகுது? ஏன்னா இன்னும் சில மாதங்களே இருக்கு தேர்தல்ல. நாம வெளிநடப்பு பண்றோம், வெளியே வந்து பேசுறோம் இருக்கு. ஆனா தொடர்ந்து நம்ம அப்படி திரும்பி பார்க்கும்போது சமீபத்திய ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 7 தேர்தல் ஃபார்ம் இருக்கு. உட்கட்சியில வந்து சில தலைவர்கள் நம்ம நீக்கி இருக்கோம், இன்னும் சிக்கல்கள் பலது இருக்கு, கூட்டணிகள் தூரக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்வதுன்னு எடுத்துக்கணுமா, இல்ல ஒரு ரோட் மேப் இருக்கா? இல்ல, வாக்காளர்கள் யாரு சார்? வாக்காளர்கள் மக்கள் தானே. அப்ப இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களுடைய மனசு இன்னைக்கு சரியா இருக்குதா? இன்னைக்கு எல்லா நிலைகள்லையும் மக்களுடைய மனம் குளிர்ந்து போச்சா? திராவிட மாடல் ஆட்சியால மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியோட வாழ்றாங்களா? அப்ப சொத்து வரி என்னாச்சு, மின் கட்டணம் என்னாச்சு? இன்னைக்கு வந்து எல்லா வரிகளையும் உயர்த்தி இன்னைக்கு வந்து மக்களை ஒரு துயரத்துல ஆழ்த்திட்டு மறுபடியும் 26ல திமுகன்னா வடிவேலு கதை நகைச்சுவை தான் நினைவுக்கு வருது. அப்ப இது வந்து ஒரு காமெடி தர்பார் மாதிரி கொண்டு போறாங்க. இது வந்து மக்கள் ஏத்துக்கல. மக்கள் வந்து திமுகவிற்கு பாடம் புகட்டுவாங்க, அதிமுகவிற்கு மக்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 26 சட்டப்பேரவை அதிமுக வெற்றி பெறும். சில வினாடிகள் இறுதி கருத்து. சிவகங்கையில ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நகரத்திலையும் வெட்டுறான், எரிக்கிறான். இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். முதலமைச்சர் எங்களுக்கு பிடிக்குங்க, முதலமைச்சர் எல்லாத்துக்குமான முதலமைச்சர் தான். இந்த கூட்டணி கட்சியினர் தயவு செய்து நீங்க வந்து திமுகவை பல்லாக்கு சுமத்தாம ஆளுகின்ற அரசனுடைய குற்றம் குறைகளை சொன்னாதான் சார் கூட்டணி